வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகப்பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய விரத நாட்களில் முக்கியமான விரத நாட்களில் பங்குனி உத்திரமும் ஒன்று. மாதங்களில் வரக்கூடிய 12வது மாதம் பங்குனி. நட்சத்திரங்களில் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திரம். சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் இதே பங்குனி உத்திரம் தான். அதே மாதிரி ராமன் சீதை திருமணம் நடைபெற்ற நாளும் இதே பங்குனி உத்திர திருநாள் தான். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்ததும் இதே பங்குனி உத்திர திருநாளில்தான். ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்றதும் இதே அற்புதமான பங்குனி உத்திர திருநாளில்தான். அதனால தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த நாளை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இருக்குது, நிறைய பொண்ணு பார்க்குறோம், நிறைய பையன் பார்க்குறோம், ஆனால் ஒன்று கூட அமையவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினச்சி வழிபடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா, நாளைக்கு 11/4/2025 வெள்ளிக்கிழமை தாங்க பங்குனி உத்திரம் வருது. இதனால் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, காலையில் எழுந்து குளித்து நீராடிட்டு நம்ம முருகப்பெருமான் முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். நீங்கள் உண்ணாமல் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு. உண்ணாமல் இருக்கும்போது நிறைய தண்ணி நீங்கள் குடிக்கலாம். இல்லை எங்களோட உடல்நிலை காரணமாக நாங்கள் பால் பழ விரதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக பால் பழ விரதமும் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் கண்டிப்பாக பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளில் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க. முருகப்பெருமான் அபிஷேகத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு. நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாலையில் 6 மணிக்கு மேலே விக்கிரகமாக இருந்தாலும் சரி வேலாக இருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க முன்னாடி சட்கோணம் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி அழகாக 6 தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை வழிபடுங்க. திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி பதிகங்களை முருகப்பெருமான் முன்னாடி நம்ம பாடலாம். இல்லை இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதே எல்லா பாடல்களையும் பாடினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை தவற விட்டுட்டாதீங்க. முறையாக முருகப்பெருமானை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த அற்புதமான நாளில் திருமண தடை மட்டும் இல்லைங்க, குழந்தையின்மை, குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிடைக்கிறது, வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கிறது, எது வேணாலும் முருகப்பெருமானுக்கிட்ட கேட்டு வழிபடும் போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேலும் மயிலும் சேவலும் துணை.